உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்த நீதிமன்ற உத்தரவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. முறையாக தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதிதாக தேர்தல் ஆணை வெளியிட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் இடஒதுக்கீட்டின் மூலம் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு உள்ள உரிய இடஒதுக்கீடு கிடைக்கும். அதேபோல் தேர்தல் மற்றவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான அதிமுகவுக்கு உள்ளது போன்ற வாய்ப்பு மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும் என்பதனாலே இதில் உள்ள நியாயத்தை உயர்நீதிமன்றம் புரிந்து கொண்டு ஆணையிட்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல் மாற்றியமைக்கப்பட்டிருப்பது பல்வேறு விதங்களிலே லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது. பெரும்பாலும் நீதிமன்றத்தினுடைய ஆணையை மீண்டும் பெறுவதற்காக அப்பீல் செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உள்ளாட்சி தேர்தலை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். இப்போ எங்கெல்லாம் எஸ்சி வேட்பாளர்கள் ஆதி திராவிட சகோதர சகோதரிகள் போட்டியிடுகிறார்களோ அதுபோல் மலைவாழ் மக்கள் எஸ்டி வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிற்க வேண்டுமோ, தாய்மார்கள் பெண்கள் எங்கெல்லாம் நிற்க வேண்டுமோ, இதெல்லாம் அந்த தொகுதிகள் வாரியாக தமிழக அரசு முறைப்படுத்தி எல்லோருக்கும் பொதுமக்களுக்கு நிற்க விரும்புகிற வேட்பாளர்களுக்கு தெரிகிற விதத்தில் முறையாக தமிழக அரசு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த தேர்தலை ரத்து செய்திருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் இதனை வரவேற்று பாராட்டுகிறது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செல்வதாக தமிழக அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்று தகவல். மேல்முறையீட்டிலும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவார்கள், ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்று நம்புகிறோம். மத்திய அரசாங்கம் உரிய காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்டியலை கொடுக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது. அதனால் இடஒதுக்கீடை அந்த சுழற்சி முறையில் செய்யவில்லை என்றெல்லாம் விளக்கமளித்தார்கள். இப்படி பல்வேறு காரணங்களால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் அவர்களை எல்லாம் விசாரித்து தேர்தலை ரத்து செய்திருக்கிறது. ஆகவே முறையாக நடத்துவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.